அமெரிக்காவோட பலம் அப்டின்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா அமெரிக்கா பல நேரங்கள்ல டொமகாஸ் மிசைல சொல்லும். இப்ப அது அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்கிற ரேஞ்சுக்கு போய் நிக்கிறனால அத சொல்றதில்ல. அதுக்கடுத்து அவர்களோட போர் விமானத்த பத்தி பேசுவார்கள். அதுக்கு ஆப்பு வந்துருச்சு. அதே மாரி ஈரானோட ஆளில்லா விமானம் பெருசா பேசப்படும். அது ஏறக்குறைய மைலேஜ் எடுத்துருச்சு. 2யும் தான் விரிவா பார்க்க போறோம். ஈரானோட ஆளில்லா விமானத்த கவுண்டர் பண்றது, அதாவது அத வீழ்த்திட்டாலும் சந்தோஷப்பட முடியுதுல்ல. சரி, வீழ்த்தாம விட்டுருவோமா அப்படின்னு கேட்டா, அதுவும் முடியாது. காரணம் டார்கெட்ட எத ரீச் பண்ணுதுன்னு தெரியாது. எதுவுமே இல்லாட்டியும் பிரச்சனை தான். காரணம் என்ன? ஏதோ ஒரு குடியிருப்போ, எம்ப்டி லேண்டோ எதுனாலும் பாதிப்பு தான். ஆனா வீழ்த்திட்டோம் அப்படின்னு திங்கு திங்குன்னு குதிக்க முடியுதுல்ல. காரணம் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அந்த பையன் ஆயிரக்கணக்குல செலவு பண்ணிடுறான். நம்ம அத தடுக்கிறக்கு பல லட்சங்கள் கொட்ட வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிற வருத்தம் இப்ப எல்லா நாட்டுக்கும் வந்துருச்சு. எல்லா நாடுங்கிறது இந்த இடத்துல அண்ணன் அமெரிக்கா மட்டும் தான். ஒத்த பேர்ல எப்படிப்பா ஊருன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அவன் தான் அப்படி சொல்லிக்கிட்டு திரியிறான். சரி சந்தோஷப்படட்டுமே அப்படின்னு நம்மளும் இங்க இருந்து சொல்லுவோம். ஏன்னா இஸ்ரேல் எவ்வளவு தூரம் செலவு பண்ணாலும் அது அமெரிக்கால இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனா தான் உண்டு. அதனால இது முழுக்க முழுக்க அமெரிக்கா தலையில தான் விழப்போகுது. இந்த வருத்தத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தா சமாளிக்கவே முடியுதில்ல. ஏன் அப்படின்னா அவர்களோட ஆளில்லா விமான ஃபேக்டரின்னு குறி வச்சு அடிச்சாலும் ஆளில்லா விமானம் கிளம்பிக்கிட்டே தான் இருக்கு. அதே மாரி லான்ச்சிங் பேடுகள்னு ஒண்ணும் கிடையாது. அவனுங்க பாட்டு ஒரு ட்ரக்ல 5 லோட் பண்ற வேண்டியது, போற ஹைவேல அப்படி டக்குன்னு தட்டி விட்டு போய்க்கிட்டே இருப்பாய்ங்க. இது பெரும் சவாலாகி என்ன பண்றது அடுத்த கட்டம் அப்படின்னு பெரிய அளவு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள அமெரிக்கா போயிருச்சு. இப்படி அமெரிக்கா போகும்போது ஈரானுமே சைபர் அட்டாக்ல எல்லாம் பெரிய ஆட்கள் தான். இருந்தாலும் அமெரிக்கா பெரிய ஆள் தான். இஸ்ரேல் அதை காட்டிலும் பெரிய ஆள் தான். இந்த எல்லா நாடுகளையும் காட்டிலும் எது கூட ஆதரவே இல்லாம, அதாவது ஒரு நாட்டோட பேக்கப் இல்லாம ஒரு குரூப் சுத்திக்கிட்டு திரியும். அந்த குரூப் ரொம்ப வலிமையானது. உதாரணத்துக்கு விக்கிலீக்ஸ் எல்லாம் எல்லா டேட்டாக்களையும் உருவுனார்கள். அண்ணன் அமெரிக்காவ பாய்ச்சுக்கிட்டா உயிர் வாழவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ராணுவ ரீதியில தொட்டுட்டாய்ங்க அப்புட்ன்னா ஜோலி முடிஞ்சுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா விக்கிலீக்ஸோட ஃபவுண்டர், ஓனர் ஒரே ஒரு எம்ப்ளாயி. ஏன்னா அவர தவிர வேற யாரு பேரும் வெளில வராது. அந்த அளவு ஒரு டாப் சீக்ரெட்டான ஒரு அமைப்பு. அவர இப்ப வெளியில தான் விட்டாய்ங்க. காரணம் என்ன? தனியா தீவுல உள்ள நீதிமன்றத்துல விசாரணை. கடைசியில விடுதலைன்ட்டு அனுப்பிச்சு விட்டாய்ங்க. காரணம் இன்னமும் ஏதோ வலுவான டீட்டெயில்கள் பூரா அமெரிக்கா சந்தி சிரிக்கிற அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. யாரு? விக்கிலீக்ஸ் கிட்ட. அதனால தான் அவர ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரோம் அப்புட்ன்னா, அந்த அளவுக்கு தனியா இயங்கக்கூடிய அமைப்புகளே வலுவான அமைப்புகள். அப்படி ஒரு அமைப்பு ஈரான் யுத்தத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு. அவர்கள் ஈரான் ஆதரவாளர்கள்னு எடுக்க முடியாது. அமெரிக்க எதிர்ப்பாளர்கள்னு எடுக்க முடியாது. யுத்தமே இல்லடா! அதுவும் அமெரிக்கா போடுற யுத்தம், அமெரிக்கா யுத்தத்துக்காகவே நீ பொறந்திருக்க அப்படின்னு சவுண்ட் விடக்கூடிய ஆட்கள். அமெரிக்காவோட முக்கியமான F-35 ஓட விமானத்தோட ப்ளூ பிரிண்ட்டுகள தூக்கிட்டார்கள். லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்த ஹேக் பண்ணி, அதிலிருந்து டேட்டாக்கள புல் பண்ணியிருக்கார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிரமத்த குடுக்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன? இப்ப ஒருவேள அமெரிக்கா அடங்கல, உண்மையிலே ஆக்சுவல் டேட்டாவ உருவிட்டார்கள்னா, இத அப்படியே கசிய விட்டு போயிருவார்கள். "இது என்னடா புதுச் சோதனையா இருக்கு" அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பதற ஆரம்பிச்சிருக்கு. எல்லா திசைகள்லயும் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும்போது தான் இஸ்ரேல் ஓடி வந்து ஆளில்லா விமானத்த சமாளிச்சு தொலைங்க அப்படின்னு, "இதத்தான் நீ மொத நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கியே" அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இங்கிட்டு இருந்து 5 வேறு குரல் கேட்குது. என்ன அப்புட்ன்னா, ஜிசிசி நாடுகள் பூரா கிளம்பி வந்துட்டார்கள். "எப்பா அவனுங்களோட ஆளில்லா விமானம் இருக்கிற வரையும் எங்கனால களத்துல இறங்க முடியாது. இறங்குனாலும் உங்களுக்கு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்புட்ன்னா, இப்ப தான் அவனுங்க அறிவிச்சிருக்காய்ங்க. பேஸ காலி பண்ணிட்டு எல்லா பயலையும் ஹோட்டல்ல பதுக்கி வச்சிருக்கீங்கல்ல, ஹோட்டல நோக்கி அடிப்போன்ட்டாய்ங்க. ஹோட்டல்ல இல்லாட்டியும் இனி ஹோட்டல நோக்கி அடிப்பாங்கலாட்டுக்கு. அதனால தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முடிவுரை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட, அதாவது ஒண்ணு ஈரான பிடிங்க, இல்ல நீங்களே யுத்தத்த முடிச்சு வெளியேறி போய் தொலைங்க. உங்களுக்கு என்ன அசிங்கப்படுறது புதுசா? வியட்நாம், ஆப்கானிஸ்தான் பட்டியல் போய்க்கிட்டே தான் இருக்கும். இன்னும் எதார்த்தமான உண்மைய பார்த்தா லிபியா, ஈராக்ல மட்டும் கிழிச்சு புட்டீங்களா? அதனால அசிங்கப்பட்டு போங்கடா அப்படிங்கிற மாரி காட்டமா ஜிசிசி நாடுகள்லாம் ட்ரம்ப் சட்டைய பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ட்ரம்ப்புக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. அதுக்குன்னு தலைவன் பின்வாங்கிருவாரா? தலைவன் எப்பேர்ப்பட்ட ஆளு? அப்படி திருப்பி பென்டாகன பார்த்தோன்னயே, "1 நாள் குடுங்க எஜமா" அப்படின்ட்டாய்ங்க. 1 நாள்ல நீ என்னடா செய்ய முடியும் அப்படின்னா, "முதல்ல 10,000 வீரர்கள நாங்க அனுப்புறோம் அந்த பகுதிக்கு. அவர்கள் தாக்குதல் திட்டத்தோட ஒரு ரோட் மேப் போட்டு தருவார்கள். அதுக்கப்புறம் நாம உட்கார்ந்து பேசி ஃபைனல் பண்ணலாம்" அப்படின்னு இப்ப 10,000 வீரர்கள இறக்கியிருக்கார்கள். இது ஈரானுக்கு அதிர்ச்சியோ இல்லையோ,
வளைகுடா நாடுகளுக்கு அதிர்ச்சி. அட பாவிகளா! இப்பதான் அவன் ஹோட்டல தாக்குவோன்னு சொல்லுவான்னு வந்து சொல்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 10,000 வீரர்கள அனுப்புறேன்னா, நீ என்ன கடல்லயேவா நிறுத்தப் போற? கொண்டு வந்து எங்கூட்டு நிலப்பரப்புல தான்டா வைப்ப அப்படின்னு சொல்லி, ஏன்டா இவன்ட்ட போய் சொன்னோங்கிற ரேஞ்சுல இப்ப ஜிசிசி நாடுகள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஈரான், அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தன்னோட கோர முகத்த காட்டுது. இது எனர்ஜி மார்க்கெட்டுக்கு சுத்தமா ஆகாத ஒரு விஷயம். எனர்ஜி மார்க்கெட்டுக்கு சுத்தமா ஆகாதுங்கிறது பாதிப்பு மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ்திரேலியாலயே பத்திக்கிட்டு எரியுது. ஏது? பற்றாக்குறை. அப்படியே ஒவ்வொரு நாடும் சிக்கி தவிக்கும். இப்படியே இவர்கள் ஈகோ பார்த்துக்கிட்டு இருந்தா உலகம் ஒரு படி கீழ இறங்கி நிக்கும். அப்புறம் ஒரு படி மேல ஏறிருவோம். இது ஒவ்வொருத்தரோட சமத்த பொறுத்து. அதாவது ஒவ்வொரு நாட்டோட சமத்த பொறுத்து அந்த காலங்கள் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். இருந்தாலும் இப்போ ஒரு படி இறங்கி ஆக வேண்டும்ங்கிற கட்டாயத்துக்குள்ள 2 பிளேயர்களும் கொண்டு போறார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.